ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வந்து கடைகள்ல கிடைக்குது. இந்த ஹோல்ஸ் எடுக்கனா இந்த கானை வச்சு அதில் வந்து ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். அந்த ஹோலில் வச்சு ஒரு வாஷர் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த பக்கெட் எதுக்குன்னா கிச்சன் வேஸ்ட்டு, கிச்சனில் நமக்கு கிடைக்கக்கூடிய வெங்காயம் தோல், தக்காளி, காய்கறிகள் தோல்கள், பழத்தோல்கள், இது எல்லாமே வந்து நம்ம இதில் போட்டு உரம் இயற்கையான முறையில் எப்படி உரம் தயாரிக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பக்கெட் இப்போ கடைகளில் 500 ஒரு 600 அப்படின்ற ரேஞ்சில் கிடைக்குது. இது மாதிரி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கூட பெயிண்ட் பக்கெட்டில் வந்து ஓட்டை போட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த கானை வந்து நல்லா டைட்டாக வச்சு ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணிவிட்டு இது வந்து இப்படி திறக்கிறது மூடுறது, அதில் வர தண்ணி மாதிரி வந்து வர காய்கறி வேஸ்ட்டு போட்டு தண்ணி வரும், அதை வந்து நம்ம அதில் திறந்து யூஸ் பண்ணி வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து செடிகளுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், அதை வந்து அந்த வாளியோட அடிப்பகுதியில் வச்சிடணும். வச்சுட்டு கோகோபீட் அடியில் வந்து ஒரு லேயர் வந்து கோகோபீட் போட்டுட்டு மேலே வந்து காய்கறி கழிவுகளை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ என்ன காய்கறி வேஸ்டேஜ் இருக்கோ, நம்ம என்ன காய் சமைக்கிறோமோ, முட்டைத்தோல், பழத்தோல்கள், காய்கறி தோல், இது எல்லாத்தையுமே நம்ம அழுகி போன காய்கறிகள் இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு லேயர் கோகோபீட் போட்டுக்கலாம். கோகோபீட்ன்றது என்னன்னா தேங்காய் நாரில் ரெடி பண்ண ஒரு மண் கலவை மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நம்ம மோர் அடித்து அதில் ஊற்றிக்கணும். இந்த மோர் எதுக்காக ஊற்றுறோன்னா, இதில் இருக்கிற பாக்டீரியா வந்து நுண்ணுயிர்கள் வந்து நம்மளுக்கு வந்து உரமாக்குவதற்கு, மக்க செய்வதற்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அதனால் இந்த மோர் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். ஒரு 3 நாளைக்கு அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் நம்ம 3 நாளைக்கு என்ன பண்ணணும், வீடு நமக்கு அந்த மாதிரி காய்கறி கழிவுல திரும்பவும் நம்ம சேகரித்து வச்சுக்கணும் தனியாக. இந்த அடியில் வந்து ஒரு பாத்திரம் மாதிரி வைக்கிறது எதுக்குன்னா, இந்த ஹோல்ஸ் வழியாக நீர் கசிஞ்சால் அதில் வந்து ஊற்றுறதுங்க. இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து அதை நல்லா கிளறி விட்டுக்கோம். அடி வரைக்கும் விட்டு இப்போ ஓரளவுக்கு அதிலே பாருங்கள் ஒரு சேஞ்சஸ் தெரியுது. முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். ரொம்ப ஈரப்பதமான காய்கறிகள் போட தேவையில்லை. கொஞ்சம் உலர்ந்த கொஞ்சம் காய வச்சு கூட நம்ம இதில் பயன்படுத்திக்கலாம். உங்கள்கிட்ட என்ன கிடைக்குதோ, எந்த காய்கறிகள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். எங்ககிட்ட வந்து வெங்காயத்தோல் தான் நிறைய இருக்குது, அதனால நான் இதை சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். நல்லா அடி வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். இது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு இயற்கையான முறையில் எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம கலக்காமல் நம்ம வீட்டிலையே தயார் பண்ணுற உரம். இதை நம்ம செடிகளுக்கு பயன்படுத்துகிறப்ப ரொம்பவே அது ஆர்கானிக் முறையில் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த உரத்தை காய்கறிகளுக்கு செடிகளுக்கு பயன்படுத்துகிறப்போ இது நல்லா மக்கட்டும். இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அடுத்து.